ம். நன்றி ஆண்டவரே. கடாத Praise the Lord, sister. சௌக்கியமா இருக்கீங்களா? சௌரியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க நல்லா கிருபையால இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர். Praise the Lord, praise the Lord. சரி சார். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு வந்து இன்னைக்கு நம்முடைய நற்செய்தி வந்து லூகாஸ் 11ஆம் அதிகாரம். லூகாஸ், புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11, இறை வசனங்கள் 14 முதல் 23 முடிய. இதை நான் வாசிக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் மியூட்ல போட்டுக்கிறீங்களா? ஆமா, மியூட்ல வச்சு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மியூட்ல வச்சு எக்கோ ஆகுது. ஒரு நாள் இயேசு பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் வீழ்ந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறை ஆட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. புகழ். இப்போ ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லப்படுது இந்த செய்தியில. அப்போ பேச்சற்றிருந்த பேச்சிழந்த பேச முடியாத ஒரு இடத்துல ஆண்டவர் பேயை வெளியேற்றார். பேய் வெளியேறின உடனே அவர் பேசினார். அப்போ பேச்சற்றன்னு ஓமை இல்லையா அவரு? நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பேச்சற்றவர்னா என்ன சொல்லுவோம்? வேற மொழியில வேற மாதிரி எப்படி சொல்லுவோம்? அவர் பேச்சற்றவரை ஊமை. ஊமை. அவர் ஊமையா இருந்தார். இலக்கணமா இருக்கிறதுனால அப்படி எழுதியிருக்கு. அப்போ அவர் ஊமையா இருந்தார். அப்போ அந்த ஊமையா இருந்தவரிடம் ஆண்டவர் பேய் ஓட்டினார். ஆண்டவர் என்ன கண்டுபிடித்தார்னா பேயால தான் அவர்கிட்ட பேய் பிடிச்சிருக்கு, அதனால அவரால் ஊமையா இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடமிருந்து பேய் ஓட்டினார். பேய் ஓடின உடனே அவர் வந்து பேசினார். உடனால பேச்சற்ற இருந்தவர் பேயை ஓட்டினார். அப்போ இது ஒரு நிகழ்ச்சி. அப்போ அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்க? அதுல ஆண்டவரை பார்த்து என்ன கேள்வி கேட்டாங்க? கேட்டு கவனிச்சீங்க இல்லையா? இவன் பேய்களை தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் ஒரு சிலர் சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க? வானத்திலிருந்து ஆண்டவரை சோதிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்க வாசித்து பார்த்துக்கலாம். சரிங்களா?
அப்போ அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்றான்னா, அப்ப இங்க ஒரு விஷயம், பதினெட்டாவது வசனம் என்ன சொல்றதுன்னா, சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைக்கும்? அப்போ பேய்களின் தலைவன் பெயல்செபூல்னு சொல்லி சொல்லப்படுதுங்க, எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது சாத்தான் இருக்கு, சாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு, சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்குன்னு ஒரு அரசு இருக்குன்னு இங்க வெளிப்படுத்தப்படுது. அப்போ பேச்சற்றவர் சாத்தானின் அரசினால், அரசை சார்ந்த பெயல்செபூலால் பேச்சற்று இருந்தார். சாத்தானுடைய இருளின் ஆட்சி, அதை சார்ந்த பெயல்செபூல் என்னும் பேய்களின் தலைவன், அவன் சார்ந்து இருக்கிற அந்த பெயல்செபூல் தலைவன் சார்ந்து இருக்கிற, அவனை சார்ந்திருந்த ஒரு கூட்டத்தை சார்ந்த ஒரு பேயானது ஒரு மனிதனை ஆட்கொண்டதினால் அதனுடைய விளைவு வந்து அவன் பேச்சற்று இருந்தார். அப்போ சாத்தானுடைய அரசனுடைய ஒரு தன்மை இங்க தெரியுது. இதிலே ஆண்டவர் 20வது வசனம் ஒன்று வார்த்தை வருது, ஒரு விஷயம் காரியம் சொல்லப்படுது. நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? அப்ப 2 ஆட்சிகளை குறித்து இங்க பேசப்படுது. ஒன்று வந்து கடவுளின் ஆட்சி, இறையாட்சின்னு ஆண்டவர் சொல்றார், சரிங்களா? அப்போ கடவுளின் ஆட்சி என்பது இறையாட்சி. அந்த இறையாட்சியில் செயல்படுகிறவர் ஆண்டவராக இயேசு. அப்ப ஆண்டவராக இயேசு கடவுளின் ஆட்சியை நிறுவ இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப அவருடைய ஆட்சியில தான் சாத்தானின் அதிகாரத்தில், சாத்தானால் பாதிக்கப்பட்ட மக்களை ஆண்டவர் அவனுடைய அதிகாரத்திலிருந்து, அவனுடைய பிடியிலிருந்து, அவனுடைய பாதிப்புகளிலிருந்து விடுதலை தரார். அப்போ 2 ஆட்சிகள் இருப்பதை நாம் கண்டுணர்றோங்க. கடவுளின் ஆட்சி, அது இறையாட்சி. அதை பூமியில் நிறுவ ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தார். அதை பூமியில் நிறுவினார். நம்மெல்லாம் யாரு? யாருடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள்? நாமெல்லாம் இறையாட்சி. இறைவனின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களா? அப்போ நம்ம யாரை சார்ந்தவர்கள்? கடவுளை சார்ந்தவர். கடவுளை சார்ந்தவர்கள். கிறிஸ்துவை நம்பி, இல்லையா, கிறிஸ்துவை நம்பினதால் கடவுளை பிள்ளைகளாக உரிமை பெற்றிருக்கிறோம். அந்த கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் மாறினதால் அதுக்கு வெளி அடையாளமாக தான் நம்ம ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம், திருமுழுக்கு பெற்றிருக்கோம். அதனால் பாவத்தில் மீட்படைந்தோம். தூயாவை நமக்கு முதற்கொடையா கடவுள் தரார். அப்ப நமக்கு யாருடைய இயல்பு இருக்கு? கடவுளுடைய இயல்பு. 2 இயல்பு இங்க சொல்லப்படுது. சாத்தானுடைய இயல்பு, இருளின் ஆட்சிக்குரிய இயல்பு, கடவுளின் ஆட்சிக்குரிய இயல்பு, ஒளியின் ஆட்சிக்குரிய இயல்பு, சரிங்களா? அப்போ யோவான் 3:6 நீங்க வாசிக்கலாம். தூய ஆவியினால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். அப்போ நம்ம வந்து தூய ஆவியினால் பிறப்பெடுத்திருக்கிறோம், தூயாவில் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம கடவுளை ஆட்சிக்குரிய நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுளாக ஏற்றுக்கொண்ட நாம், பாவத்திலிருந்தும் இருளின் ஆட்சியில் விடுதலை பெற்ற நாம், தூய ஆவியானவரை முதற் கொடையா பெற்றிருக்கிறோம், தூய ஆவியில் பிறந்திருக்கிறோம். அப்போ நம்ம தூய ஆவி இயல்பை உடையவராக இருக்கிறோம். அப்படிப்பட்ட என்ன செய்யணுமா? 23வது வசனம் ஆண்டவர் சொல்வார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். அப்ப யாரெல்லாம் இயேசுவோடு இணைந்தில்லையோ அவர்களாம் இயேசுக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்ப நாமெல்லாம் இயேசுவை சார்ந்திருக்கிறோமா? ஆமாங்க பிரதர். இயேசுவை சார்ந்திருக்கிறோம்னா என்ன அடுத்தது அந்த வசனத்தின் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். அப்போ இயேசுவோடு இணைந்திருக்கிற நாம், இயேசுவோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். இறை ஆட்சிக்குரிய மக்களை நாம் சேர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார், அங்கு செயல்படுத்துகிறார். அதுக்காக பூமிக்கு வந்தார். அப்போ இறை ஆட்சிக்குரிய மக்களினுடைய குணநலங்கள், அப்ப இங்க 2 பேர் பார்த்து இல்லைங்களா? இறைவனின் ஆட்சி, சாத்தானின் ஆட்சி, ஒளியின் ஆட்சி, இருளின் ஆட்சி. அப்போ ஒளியின் ஆட்சிக்கு தலைவரா பிதாவானவர் இருக்கிறார், அது செயல்படுத்துகிற ஆண்டவர் இயேசு பூமியில ஸ்தாபிச்சார். நம்மளாம் அவர் நம்பி இறைவனின் ஆட்சியின் மக்களாக இருக்கிறோம். தூய ஆவியானவர் பெற்றிருக்கும், தூயால் பிறந்திருக்கும், தூய ஆவியானவரின் இயல்பை உடையவர்களாக இருக்கிறோம். அப்போ இறையாட்சியுடைய மக்களுடைய ஒரு சில கேரக்டர் மட்டும் நம்ம பார்ப்போம், சரிங்களா? அப்போ இறையாட்சி பிள்ளைகளை நான் நம்புறோம், கடவுளுடைய உரிமை மக்கள் நம்புறோம். அப்போ நாம் தூய இயல்பை பெற்றிருக்கோம் நம்புறோம். அப்போ நம்முடைய
கேரக்டர், நம்முடைய குணநலங்கள், நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு சில ஆலோசனைகள் நம்ம கொடுக்கப்படுது. இறையாட்சியுடைய மக்கள் எப்படி இருக்கணும், இறைவன் ஆட்சியுடைய மக்கள் எப்படி இருக்கிறாங்க, அப்போ நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம கவனிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதை மட்டும் நம்ம எடுப்போம். இப்போ எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ 2 விதமான இருளின் ஆட்சி, சாத்தானுடைய ஆட்சிக்குரிய காரியங்கள், உலகப்பூர்வமான செயல்பாடுகள், இறை ஆட்சிக்குரிய காரியங்கள், இறையாட்சியின் மக்கள் எப்படி நடந்துக்கணும், ஒரு சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 25லேருந்து 32 வசனங்கள் மட்டும் நான் வாசிக்கிறேன், ஒன்னொன்னா வாசிக்கிறேன். அது தலைப்பு என்னன்னா, புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள்னு இருக்கு. புதிய வாழ்வுக்கான விதி, அதாவது இறை ஆட்சிக்கான, மனம் திரும்பியவர்களுக்கான, மனம் புதுப்பிக்கப்பட்டவர்களுக்கான புதிய வாழ்வு முறையின் விதிகள். இந்த விதிகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதுல ஒரு விதி என்னன்னா, பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். இங்க சொல்லப்பட்டுள்ள ஒரு விதி என்னன்னா, பொய் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. அப்போ இங்க சொல்லப்பட்ட ஒரு இதுகள், பொய் பேசாதீங்க, உண்மையை மட்டும் பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்போ பொய் பேசுறது வந்து சாத்தானுடைய இருளின் ஆதிக்கங்களுடைய குணம், பொய் பேசுவது. உண்மை பேசுவது இறையாட்சியின் மக்களுடைய குணம். ஏனெனில் நாம் யாவரும் ஓருடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம். நம்மெல்லாம் யாரா? இறையாட்சியுடைய மக்கள் எல்லாம் யாரு? கிறிஸ்துவின் உடலா இருக்கிறோம். அதனால நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் பொய் பேசாதீங்க, உண்மையை பேசுங்க அப்படின்னு நமக்கு ஆலோசனை தரப்படுது. இது புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள், இறை ஆட்சியினுடைய விதிமுறைகள்னே போட்டிருக்கு. முதல்ல வந்து பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும்னு சொன்னாங்க. ஏன்னா நாம் ஓருடலின் மக்களா இருக்கிறோம். நாம் யாவரும் ஒரு உடலில் உறுப்புகளாய், ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவின் உடலின் உறுப்புகளாய் இருக்கிறோம்னு இங்க சொல்லப்படுது. அடுத்து 26வது வசனம் இன்னொரு ஆலோசனை கொடுக்குது. சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். முதல்ல பார்த்தா பொய்யை விலக்கி ஒருவரோடு உண்மை பேசுங்கள்னு. அடுத்து 26 வசனம் சொல்லுது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள். அது ஆலோசனை. கோபம் வரும், கோபப்பட்டாலும் பாவம் செஞ்சிடாதீங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொல்றாங்க? பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும். கோபம் வந்துடுச்சா? ஓகே, வந்துடுச்சு, கவனமா இருங்க. அன்னைக்கு பொழுது போறதுக்குள்ள கோபம் தனியட்டும். என்னன்னு யோசித்து பார்த்து சோதித்து அறிஞ்சு எதனால வருது, இதுக்கு சரியா தவறான உணர்ந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டு சரியாயிடணுன்றாங்க. பொழுது சாய்வும் சினம் தனியட்டும். அலகைக்கு இடம் கொடாதீர்கள். ஒருவேளை அந்த கோபத்திலே நீங்க நிலைத்து இருந்தீங்கன்னா சாத்தானுக்கு இடம் கொடாது. அது ஒரு ஆவி. தன் சகோதர சகோதரிடம் சினமுறுபவன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவன் வாசித்திருப்போம். மத்திய 5ஆம் அதிகாரம் 22வது வாசிக்கிறோம். தன் சகோதர சகோதரம் சின்னம் கொள்வன் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவன். அதனுடைய இது ஒன்று இங்கே தான், சரிங்களா? அப்போ சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள், அலகைக்கு இடம் கொடாதீர்கள். அடுத்தது 28வது வசனம் என்ன சொன்னா, திருடர் இனி திருடாமல் இருக்கட்டும். திருடனுங்க நீ திருடாமல் இருக்கட்டும், நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும், தங்கள் கைகளாலே சம்பாதிக்கட்டும், நேர்மையோடு பாடுபட்டு உழைக்கட்டும். அடுத்தது, அப்போ பொய் சொல்லக்கூடாது, சினமுறக்கூடாது, அடுத்தது திருடக்கூடாது. 29வது வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை எதுவும் வாய் நின்று வரக்கூடாது. அப்போ கெட்ட வார்த்தை எதுவும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். வாயில தேவையில்லாத இறை வார்த்தைக்கு எதிராக தேவையில்லாத கெட்ட வார்த்தை பேசாதீங்க. நல்ல வார்த்தை, அருள் வளர்ச்சிக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை பேசுங்க அப்படின்னு. அப்படி பேசுனீங்களா, கெட்ட வார்த்தையை, தேவையற்ற வார்த்தைகள், இறை வார்த்தை, முரணான வார்த்தைகளை பேசும்போது என்ன ஆகுதுன்னா, தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். அப்போ கெட்ட வார்த்தை பேசும்போது என்ன ஆகுது? தூய ஆவியினருக்கு நாம் துயரம் வருவிக்க. தூய ஆவி எங்க இருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுது, உங்கள் உடல் நீங்கள் கடவுளிலிருந்து பெற்றுக்கொண்ட தூயாய் தங்கி வாழ்கிற ஆலயம். தூயாவை நமக்குள் வாழ்கிறார். அப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசும் பொழுது தூய ஆவியானவருக்கு துக்கம் வருவிக்கிறோம்.
அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏனெனில் மீட்பு நாளை குறித்து உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா அவர் இருக்கிறார். நம்மளாம் மீட்படைந்தவர்கள் அப்படின்ற சீல் கடவுள் நம்ம மேல் குத்திருக்கிறார். அந்த சீல் என்னது? தூய ஆவியானவர். இவங்கெல்லாம் என் பிள்ளைங்க, இவன் என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட, இறையாட்சிக்கு உட்பட்ட மக்கள். இங்க ஒவ்வொருத்தரும் கடவுளை ஆலயமா இருக்கிறாங்க. இந்த கடவுளை ஆலயத்தில் தூய ஆவி தங்கி இருக்கிறார். அவர் அனைத்தும் கற்றுத் தருகிறார், மனதை புதுப்பிக்கிறார் அப்படின்னு ஆலோசனை நம்ம தரப்படுது. அப்போ அப்பேற்பட்ட தூயாரு நம்ம கெட்ட வார்த்தை பேசும்போது தூயாவன் மனவேதனை அடைகிறார். துயரம் அவருக்கு என்ன? மறுபடியும் வாசி. கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள்னே இருக்கு. இது கட்டளை. கெட்ட வார்த்தை பேசும், இறை வார்த்தை முரணா பேசும்போது, தாறுமாற நம்ம பேசும்பொழுது நம் உள்ளத்தில் குடிக்கொண்டு வாழ்கிற தூய ஆவியாருக்கு நாம் துயரத்தை வருவிக்கிறோம். மீட்பின் நாளுக்கான முத்திரையாய் நம் உள்ளத்தில் அவர் இருக்கிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். அடுத்தது 31வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, மனக்கசு, இது மொத்தமா சேர்த்து சொல்லிடுது. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு விலக்குங்கள். அப்போ இறையாட்சிக்குரிய மக்கள் இருளின் ஆட்சிக்குரிய காரியங்களான, சாத்தானின் ஆட்சிக்குரிய காரியங்களான மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். தீர்மானிச்சுக்க என்ன செய்யணும். சரிங்களா? இன்னைக்கு நாம் தீர்மானிப்போம். நாம் எப்படி நான் என்னெல்லாம் செய்துட்டு இருக்கேன், எது சரியானது, எது சரியில்லைன்னு நாம் தீர்மானிப்போம். இன்னொரு ஆலோசனையும் கொடுக்கப்படும். 32, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். ஒருவருக்கு, அப்போ இறையாட்சியின் மக்கள் என்ன செய்யணும்னா, ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டணும். அடுத்தது, கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள். இறையாட்சியின் பிள்ளைகள், தூயாவினால் பிறந்திருக்கிறவர்கள், தூய இயல்பை உடையவரால் இருக்கிறவர்கள், கடவுளின் இயல்பை பெற்றிருக்கிறவர்கள், கிறிஸ்தின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளவர்கள், இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். இது புதிய வாழ்வுக்கான விதி, இறையாட்சியின் வாழ்விற்கான விதிமுறைகள். இதை நாம் பின்பற்றும் பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்ப்போம். அவர் விரும்புகிற வார்த்தை தான். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்கணும். ஒவ்வொருத்தரும் இறையாட்சியை அறியணும். ஒவ்வொருத்தரும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாறணும். எல்லோரும் மீட்பு அடைய வேண்டும் என்று பிதாவின் திருவுளமா இருக்குது. அப்போ பிதாவின் திருவுளத்தை நிறைவேற்றணும், எல்லாரும் மீட் பண்ண பிதா விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு அதற்காகத்தான் பூமிக்கு வந்தார். ஸோ இந்த காரியங்கள் நாம் செயல்படும் போது நாம் ஒவ்வொருவரும் உலகின் ஒளியாக, உலகின் உப்பாக, கிறிஸ்துவின் உண்மையில சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமென், ஆமென், ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேசலாம்.
Praise Lord, sisters. Sorry for the delay. சிஸ்டர்ஸ் எதுக்கும் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு இன்னைக்கு சிஸ்டர் செய்தியில? பிரைஸ் தி லார்ட் ஸ்டெல்லா சிஸ்டர் இன்னும் ரெக்கார்ட் போய்க்கிட்டு இருக்கே ஸ்டாப் பண்ண இல்லையா நீங்க? இது இங்க காட்டுது ரெக்கார்ட் ஆகுதுன்னு. நீ கிளியர் பண்ணு, நீ அதை ஆன் பண்ணு. எனக்கு மட்டும் தான் காட்டுதா இல்ல எல்லாருக்கும் தெரியுதா ரெக்கார்ட்னு சொல்லி மேல? ஆமா தெரியுது. எல்லாரும் காட்டுது சிஸ்டர். praise the Lord sister. அந்த கோஸ்ட் அந்த இது வந்து ரேணுகா சிஸ்டர் நேம்ல போயிருக்கு. என்ன சொன்னீங்க? கோஸ்ட் அந்த நேம் வந்து ரேணுகா சிஸ்டர் நேம்ல கிடக்கு. கோஸ்ட் கோகோஸ்ட் ரேணுகா சிஸ்டரோட பேர்ல இருக்கு. ஐயோ இது அப்ப அவங்க தான் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணணும். அவங்க இருக்கிறாங்களா அதுல? அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. கட் பண்ணு. அவங்க ஸ்டாப் பண்ணா தான் இது ஸ்டாப் ஆகும். நீங்க லீவ் மீட்டிங் போயிட்டு மறுபடியும் வர்றேன் நாங்க. அப்படியே இருங்க எல்லாரும். நான் நீங்க லீவ் மீட்டிங் கொடுங்க. என் மீட்டிங் ஃபார் ஆல் போடுங்க. நாங்க மறுபடியும் வரோம். அப்படியே இருங்க. இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படி ரேணுகா சிஸ்டர் போச்சுது? ரேணுகா போஸ்டா? அதுதான் இதுவாகுது. ஆமா கோகோஸ்ட் அவங்க தான். அது எப்படியே போயிருக்கு பாரு. அது உள்ள ரேணுகா சிஸ்டர் லைன்ல இருக்காங்களா? ஆமா இருக்காங்க சிஸ்டர். அவரோட பேர் லைன்ல இருக்கேன் சிஸ்டர். தான் ஆகல இது. சிஸ்டர் நீங்க கட் பண்ணிட்டு வெளியில போயிடுங்களேன். வெளியில போயிட்டு மறுபடியும் வாங்க. கட் பண்ணிட்டு வெளியில போங்க. அப்படி ஆகுதா பாக்கலாம். கிளைம் ஹோஸ்ட் போடு. கிளைம் ஹோஸ்ட் போடு. போட முடியல. போடலையா? அவங்களோட நேம்ல தான் ரெக்கார்ட் இருக்கு. இந்த வாரம் மிஸ்டேக். கிளைம் ஹோஸ்ட். ஹோஸ்ட் காட்டலையா? சரி வராதுல. அவங்க போகையில இருக்கிறாங்க சிஸ்டர். என்ன போகையில ரேணுகா சிஸ்டர் சிஸ்டர் நீங்க கட் ஆயிட்டு வெளியில போங்க. வெளியில போங்க. அப்புறம் மறுபடியும் வரலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உள்ள வரலாம். சரி, நான் அதுல வரேன். ரோஸ்லின் லீலா சிஸ்டர் அது மறுபடியும் வேற ஆளுக்கு இப்போ வேற ஒரு சிஸ்டர் நேம்ல அது வந்து போஸ்ட். ஐயோ, ரோஸ்லின் லீலாங்கிற அவங்களோட பேர்ல வந்திருக்கு இப்போ ஹோஸ்ட் அண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப எல்லாருமே ஒரு அவுட்ல போயிட்டு வரணுமா சிஸ்டர்? கட் பண்ணிட்டு வெளியில போயிட்டு மறுபடியும் ஜாயின் ஆகணும். எல்லாருமே இருக்க வெளியில போயிட்டு வாங்க. அப்ப போயிட்டு வாங்க. ஒரு